சங்கமம் 2026 சிறுவர்களுக்கான கோடை முகாம் தொடக்க விழா இனிதே தொடங்க உள்ளது. இந்த தொடக்க விழாவினை நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசித்து நாம் தொடங்குவோம். முகப்புரையை வாசிப்பதற்காக விருதுநகர் மாவட்டம் கண்ணகி காலனி மாலை நேர கல்வி குழந்தையை அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று மாணவி சொல்ல சொல்ல நம்மளுடைய இந்திய அரசமைப்பு முகப்புரையை நாம் சொல்லுவோம். இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை சமய சார்பற்ற ஜனநாயகன் குடியரசாக அமைப்பதனை உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி எண்ணியதை வெளிப்படுத்தி எடுத்துச் சொல்ல நம்பிக்கை வைக்க உண்மையை சொல்ல வழிபாடு செய்யும் சுதந்திரம் தகுதி நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உயர்வுற செய்தல் தனி மனிதர்களின் மாண்பு நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தி சகோதரத்துவத்தோடு வாழ்வது என்று உறுதி பூண்டுள்ளோம். இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தின் 1949ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 26ஆம் நாள் நமது நமது அரசியல் நிர்ணயம் அவை ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கு வழங்குகிறோம். இந்த கோடை முகாமின் தொடக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் முறைப்படி வரவேற்பதற்காக தோழமை அமைப்பின் இணை இயக்குனர் திரு எஸ் பிரபாகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சங்கமம் 2026 குழந்தைகளுக்கான கோடை முகாமிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நோக்க உரையாற்ற வருகை தந்திருக்கும் திரு பிரபு திட்ட ஒருங்கிணைப்பாளர் கல்வொட்டர் சமூக வளர்ச்சி திட்டம் அவர்களை வருக என உங்களின் சார்பாக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு மிக தொலைவில் இருந்து ஹென்றி சார் சாரை எப்படின்னாலும் கூப்பிடுங்க அப்படின்னு ஜெயராம் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே ஃபாதர்கிட்ட பேசின உடனே அவருக்கு உடல் சரியில்லை என்ற நிலை இருந்தால் கூட குழந்தைகளை உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவலோடு சேலத்திலிருந்து இந்நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்ற வருந்திருந்திருக்கும் முனைவர் காஷ்மீர்ராஜ் உறுப்பினர் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சென்னை அங்கிருந்து வருகின்ற அவர்களை வருக என இருகரம் கூப்பி வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள ஒப்புக்கொண்ட இன்றைக்கு சூழல் காரணமாக வர இயலாத முனைவர் ஏ ராதாகிருஷ்ணன் மேனாள் நீதிபதி தலைவர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தேனி மாவட்டம் மற்றும் திருமதி கே கலைவாணி உறுப்பினர் இளஞ்சிறார் நீதி குழுமம் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறேன். அருள்பணி பால்சாமி OFM இயக்குனர் RTO அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 4 வருஷமாக நம்ம சார் கேட்குறப்போ எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் அவர்கள் குழந்தைகளை எப்படி பார்க்கிறார்களோ அதே எண்ணத்தோடு எங்கள் குழந்தைகளை பார்த்து அன்போடு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எப்பவும் நம்மளுக்கு இது ஒரு தாய் வீடு மாதிரி நம்மளை அரவணைத்து ஈட்டிருக்கிற ஃபாதர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள திரு சாந்தி அவர்கள் வந்துட்டுருக்கிறாங்க. அவர்களை குழந்தைகள் நலக்குழுமம் திண்டுக்கல் மாவட்டம் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறேன். திரு R ராஜா உறுப்பினர் இளஞ்சிறார் குழுமம் தேனி மாவட்டம்
சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். முனைவர் ஜோசப் சேவியர் இல்ல தலைவர் ஐடியாஸ் மையம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். என்னை நான் எப்பயும் பெருமையாக சொல்லுவேன். அதாவது வந்து எங்கள் அப்பா அம்மாட்ட என்றைக்குமே சார் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். என்னென்னா எங்கள் அம்மா அப்பாட்ட ஒரு பெரிய சண்டை போடுவேன். என்னை வளர்த்தது வந்து ஹென்றி சார் தான் வளர்த்தார் 12ஆவதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பெரிய சண்டை போட்டிருக்கிறேன். அவர்களுக்கே பெரிய ஆச்சு, நாங்கள் தானே பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை வளர்த்தார் என்பதில் நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். நான் என்னை ஒரு கிராமத்திலிருந்து எதுவும் தெரியாத என்னை மதுரைக்கு அழைத்து வந்து ஒரு பெரிய வழக்கிலிருந்து என்னை விடுதலை செய்து இன்றைக்கு ஒரு வழக்கறிஞராக ஒரு நிறுவனத்தினுடைய இணை இயக்குநராக வளர்த்ததற்கு என்னுடைய வளர்ப்பு தகப்பன் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி சார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். எப்போதும் எங்களை கண்டிப்போடு அன்போடு அரவணைப்போடு வளர்க்கக்கூடிய சிந்தியா அம்மா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படிலாம் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகணுன்னு ஒரு கனவு இருக்கும்ல, அந்த ஒரு கனவை வந்து எங்கள்கிட்டலாம் சொல்லி சொன்ன வழக்கறிஞர் பாலமுருகன் அண்ணன் அவர்களை வருக வருக என அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து கலை பறையாட்டம் என்ற பயிற்சியெல்லாம் கேட்குறப்போ அகரம் நிறுவனத்தினுடைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நடிகர் சூர்யாவினுடைய அமைப்பு, அங்கே அகரம் அமைப்பிலிருந்து கலை பயிற்சியினை சொல்லிக் கொடுக்க வந்து வருகிற தங்கைகள் 7 பேர் அவர்கள் பேர் எனக்கு நிறையா தெரியலை, அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அண்ணன் பாண்டியராஜன் அவர்களை வழக்கறிஞர் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் குழந்தைகளை வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வந்து குறிப்பாக ஒவ்வொரு நாள் மாலை வேளைகளிலும் அவர்களை படிக்க வைத்து இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி படிக்க வைக்கக்கூடிய அந்த மையத்தினுடைய ஆசிரியர் அக்கா அம்மா யாராக இருந்தாலும் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். எங்கள் மக்கள் கண்காணிப்பகத்தின் கணக்குத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பைசன் அண்ணா அக்கா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு முழுமையாக உடனிருந்து என்னோடு பயணப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜெயராமன் அவர்களையும் மற்றும் பிரியா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் ஆர்டிவியில் எங்களுக்கு கூடவே இருந்து பயணிக்கக்கூடிய கண்ணன் சார் அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய அம்மாமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி சோறு போட்டு வளர்ப்பாங்களோ அதே மாதிரி அந்த பாச உணர்வோடு ஒவ்வொரு துளி ஒரு டீ கொடுத்தா கூட அதில் ஒரு அவ்வளோ பெரிய அன்பு இருக்குது. அந்த அன்பை வந்து எப்போ வந்தாலும் ஒரு துளி கூட கவராமல் எங்களுக்கு காமிக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றியும் இந்த நேரத்தில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்ற நோக்கத்துக்கான நம்ம குழந்தைங்க 120 பேர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இந்த 8 நாட்களில் நம்ம கிராமங்களில் கற்றுக்க முடியாத இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு கற்றுக்க சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து இந்த ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறோம். ஸோ அதிலிருந்து 120 குழந்தைகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மனோன்மணியம் அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தம்பி தேவபாலன் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய மூத்த வழக்கறிஞர் சுதாராமலிங்கம் அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். உடற்கல்வி ஆசிரியர் தங்கேஸ்வரன் அவர்கள் வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி. சொல்ல வேண்டியதானே? ரைட், வெல்கம் கிளாப் நீ சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னேன், அதுக்காண்டி என்னை வெல்கம் பண்ணிட்டாப்புல. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் நல்ல கரகோஷம் உற்சாகமாக எல்லாத்துக்கும் வெல்கம் கிளாப் பண்ணிடலாமா? நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக வரவேற்கீங்களா என்னன்றதை நம்ம கிளாப் மூலமாக கைதட்டல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரெடியா? ரெடியா? ஓகே, வெல்கம் கிளாப் ஞாபகம் இருக்குல்ல? வெரி குட். ரெடி, கோ. வெரி குட்.
அனைவரையும் சிறப்பாக வரவேற்ற அண்ணன் பிரபாகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுப்போம். அடுத்ததா இன்றைய தொடக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களை சிறப்பு செய்யும் தருணம். முதலாவதாக இந்த தொடக்க விழாவிற்கு தலைமை உரை ஆற்றுவதற்காக வருகை தந்துள்ள முனைவர் ஃபாதர் காஷ்மீர் ராஜா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மனோன்மணி அறக்கட்டளை மாலை நேர கல்வி மைய ஆசிரியர் குணசுந்தரி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக ஆர்டிஇ அமைப்பின் இயக்குனர் அருட்பணி ஃபாதர் பால்சாமி அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திருப்புவனம் மாலை நேர கல்வி மைய ஆசிரியர் அழகுமீனா அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக ஐடியாஸ் மையத்தின் இல்ல தலைவர் முனைவர் ஜோசப் சேவியர் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மந்தித்தோப்பு மாலை நேர கல்வி மையத்தின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக இளஞ்சிறார் நீதி குழுமம் தேனி மாவட்டத்தின் உறுப்பினர் திருமிகு கலைவாணி அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக சிவகாசி மாலை நேர கல்வி மையத்தின் ஆசிரியர் முத்துமாரி அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக தேனி மாவட்டம் இளஞ்சிறார் நீதி குழுமத்தின் உறுப்பினர் திரு ராஜா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மனோன்மணி அறக்கட்டளையின் மாலை நேர கல்வி மைய ஆசிரியர் தீனா அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் திருமிகு சாந்தி அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக சாந்தி அவர்களை அழைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் ராமையம்பட்டி மையத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அம்மா. அடுத்ததாக திரு பாலமுருகன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு மனோன்மணி அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் தேவபாலன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக மக்கள் கண்காணிப்பகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஹென்றி திபேன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக புளியங்குடி மாலை நேர கல்வி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்களை அழைக்கிறேன். சிறப்பு செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த முகாமின் நோக்க உரையாடுவதற்காக கல்வெட்டர் சமூக வளர்ச்சி திட்டத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபு அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய கோடைகால முகாமிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வணங்கி, இந்த மாலை நேர கல்வி மைய குழந்தைகளையும் வணங்கி, இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் கல்வெட்டர் சமூக வளர்ச்சி திட்டத்தின் சார்பாகவும் ஐடியாஸ் மையம் மற்றும் மனோன்மணி ட்ரஸ்ட் மற்றும் மக்கள் கண்காணிப்பகம் முப்பெரும் அமைப்புகளுடன் இணைந்து உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்வெட்டர் சமூக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 8 மாவட்டங்கள் மதுரை, தேனி, சிவகங்கை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் 12 மாலை நேர கல்வி மையத்துடன் அரசமைப்பு உரிமை கல்வி மன்றங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த மையங்களில் பயிலக்கூடிய குழந்தைகளுடைய இடைநிறுத்தலை தவிர்ப்பதற்காகவும், குழந்தை திருமணம் நடைபெறாத ஒரு பகுதியாக மாற்றுவதற்காகவும், குழந்தை தொழிலாளர் இல்லாத முறையை ஒழிப்பதற்காகவும்,
பள்ளி வயது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை கல்வொட்டர் சமூக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் ஆந்திரா காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட தருமபுரி சித்தேரி பகுதியில் உள்ள குடும்பங்களின் குழந்தைகள், காவல் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குழந்தைகள் மற்றும் சென்னை மனோன்மணி ட்ரஸ்ட் மாலை நேர கல்வி மைய குழந்தைகள் என இந்த முகாமில் 125 குழந்தைகள் கலந்து கொள்ள உள்ளனர். குழந்தைகளின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் நாட்டுப்புற கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்கவும், வாழ்க்கை திறன் கல்வி, கைவினை பொருள் பொம்மை செய்தல் மற்றும் பள்ளி படிப்பு முடித்து உயர்கல்வி சேர்ப்பதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி, போதைப் பொருள் தடுப்பு, குழந்தை உரிமை பாதுகாப்பு மற்றும் மருத்துவ முகாம், இதை தாண்டி குழந்தைகளுடைய உடல் ரீதியான மனரீதியில் விளையாட்டு திறனை மேம்படுத்துவதற்காக விளையாட்டுகள் என பல்வேறு பயிற்சிகள் இந்த முகாமில் வழங்கப்பட உள்ளது. முகாமில் பல்வேறு திறமைகள் குழந்தைகள் கற்றுக்கொண்டு வாழ்க்கை கல்வி அனுபவ கல்வியோடு இருப்பதே இந்த முகாமின் நோக்கமாகும். குழந்தைகளை தொடர்ந்து பள்ளியில் படிக்க வைத்தல், பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வியில் சேர்த்தல், உயர்கல்வி பள்ளியில் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் மாணவர்கள் இடைநிறுத்தமின்றி கண்காணித்து மாலை நேர கல்வி மையத்தின் மூலமாக இந்த குழந்தைகள் மேன்மேலும் உயர்கல்வி சேர்வதற்கான இந்த ஒரு நிகழ்வு தான் இந்த கோடைகால முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கோடைகால முகாமானது பல்வேறு நபர்கள் மூலமாக பல்வேறு உதவிகள் பெற்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த கோடைகால முகாம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரபு சார் சொன்ன மாதிரி தான் இந்த முகாம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு எங்கேயும் ஈஸியாக கிடைக்காத பல வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் இந்த முகாமில் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒற்றை இலக்காக இருக்குது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போய் தொடர்ந்து உங்கள் கல்வியை தொடரணும். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே பக்கபலமாக இருப்போம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் இடம்தான் இந்த கோடைகால முகாம். ஒரு பக்கம் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக புதிய நண்பர்கள் நம்மளுக்கு கிடைப்பாங்க, மறுபக்கம் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதோட நோக்கம்தான் நம்மளுடைய கோடைகால முகாம். இதில் நிறைய குழந்தைகள் கடந்த 2 வருஷமா வந்திருக்கிறீங்க, நிறைய புதிய குழந்தைகளும் வந்திருக்கிறீங்க. ஸோ அதனால அந்த வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வகுப்பறையில் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, யாருக்குமே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு அழகான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் ரொம்ப அருமையாக வழக்கம் போல் ரொம்ப சூப்பராக பயன்படுத்திவிப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ரொம்ப இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம நிறைய நிகழ்வுகளில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். ஸோ அடுத்ததாக இந்த தொடக்க விழாவில் நம்மளுக்கு வாழ்த்துரை வழங்குவதற்கு தேனி மாவட்டம் இளஞ்சிறார் நீதி குழுமத்தின் உறுப்பினர் திருமிகு கலைவாணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுள் அருகில் நாம் செல்லலாம். சேவை செய்யுங்கள், கடவுளே நம்மருகில் வருவார் என்ற வரிகளுக்கு ஏற்ப சிறப்பாக சேவையாற்றி வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைங்களா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமே வரலையே, நல்லா இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு 12 பாயிண்ட் சொல்ல போகிறேன். சொல்லவா வேண்டாமா? சொல்லலாம். சொல்லி தானே ஆவீங்கன்றீங்களா? நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு 12 பாயிண்ட் சொல்ல போகிறேன். சரியா? சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இலக்கை நிர்ணயிக்கணுமா? இலக்கை நிர்ணயிக்கணும்னா என்ன? இலக்கை நிர்ணயிக்கணும். இலக்கை நிர்ணயிக்கணும் அப்படின்றது நீங்க ஒரு ஆம்பிஷனை நிர்ணயிச்சுக்கணுமா, அதுவே உங்க வாழ்க்கையா எடுத்துக்கணுமா, அதுக்காகவே தினந்தனம் நம்ம என்ன பண்ணணுமா, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்காகவே அதை உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அதை மனசுல நம்ம நிறுத்திக்கிட்டே இருக்கணும். சரியா? அது நம்ம இலக்கை நிர்ணயிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். நெக்ஸ்ட், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயத்தை தள்ளி போடுறோமா? நாளைக்கு பார்ப்போம்,
செய்யக்கூடிய உதவி வந்து நமக்கு வந்து லைஃப் லாங் ரொம்ப நல்ல மன நிறைவோட இருக்குமா. அதனால கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணுமா, 4 பேருக்கு உதவி செய்யணுமா. அதுக்கப்புறம் நம்ம பேசுற வார்த்தைகள் இருக்குது இல்லையா, அந்த வார்த்தைகளை வந்து நம்ம ஏன் பேசுறோம், எப்படி பேசுறோம், அது அன்பா பேசலாமா, எது அது நம்ம தேவையா, நமக்கு அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துதான் நம்ம என்ன பண்ணணுமா, பேசவே செய்யணுமா. அப்படி பேசலாமா? இனிமே நம்ம சாதிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பேசலாம். வாட்ஸ்அப்ல வர விஷயங்களோ அடுத்தவங்க விஷயங்களோ நம்ம என்ன பண்ண தேவையில்லையா, கேட்க தேவையில்லை. சாதிக்கக்கூடியவங்களை நம்ம சாதிக்கணும்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த விஷயங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து உடல் நல பேணுதல் அப்படின்னு சொல்றாங்க. உடல் நல பேணுதல் என்ன, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டெல்லாம் வந்து மொபைல் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு காலையில 7 மணிக்கு எந்திரிக்கும் எப்படி இருக்கும், கண்ணு ஃபுல்லா எரிச்சலா இருக்கும். நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆக்டிவா இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா நம்ம உடல் நலத்தை ஃபர்ஸ்ட் பேணணும். நம்ம சாதிக்கணும்னு நினைச்சிட்டாலே கண்டிப்பா உடல் நலம் எப்படி இருக்கணுமா, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியம் எது, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். இது பண்ணலாமா, பண்ணலாமா? சரி. அடுத்து ஈடுபாடோட இருக்கமா, மன ஈடுபாடு இருக்கணும். இப்போ நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், உங்க மனசு இங்கதான் இருக்குதா, பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட்டா, both are present அப்படிதான் சொல்லணும். சரியா? என்ன, பிசிக்கலாவும் பிரசன்ட் தான், மென்டலியும் நாங்க பிரசன்ட்டா தான் இருக்கிறோம். ஏன் அந்த ஒருமைப்பாடு, மன ஒருமைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு புக் எடுத்து ஓபன் பண்ணி ஒரு பேஜ் படிச்சிருப்பீங்க. படிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, நமக்கு யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கா, நம்மகிட்ட யாரெல்லாம் பேசிட்டு இருக்கா, இப்படி நம்ம அடுத்த கட்டமா நம்ம என்ன போயிடுவோம், மொபைல் எடுக்க போயிடுவோம். எடுக்க போறோமா இல்லையா? இந்த விஷயம் நம்ம செய்யக்கூடாது. ஏன், நம்ம சாதிக்க பிறந்தவங்க. சரியா? அடுத்த லாஸ்ட் ஒன், சுய பரிசோதனை நம்ம தினமும் நைட்டு பண்ணணுமா. என்ன அது சுய பரிசோதனை, நம்மளே பண்ணிக்கிறது. 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்காக தினமும் ஒரு டைம் ஒதுக்கணுமா. ஒதுக்கி அந்த 5 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணுமா, அன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு, இந்த 24 ஹவர்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம், எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னு பார்க்கணும். அதுல நம்ம இலக்கை அடைகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பாவது நம்ம எடுத்து வச்சோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணுமா, பார்க்கணும். சரியா? பார்க்கலாமா? இனிமே நமக்கு 5 மினிட்ஸ் ஒதுக்கலாமா, ஒதுக்கலாம், ஒதுக்கலாமா? சரி. இப்ப நான் சொன்னதுல 12 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் மைண்ட்ல இருந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் क्वेश्चन கேட்பேன், சொல்லுங்க எதெல்லாம் மைண்ட்ல இருந்தது. இலக்கை நிர்ணயிக்கணும், இருந்துச்சா, தன்னம்பிக்கையோட இருக்கணும், நேரத்தை வீணாக்க கூடாது, உடல் நலத்தை பேணணும். அடுத்து நமக்காக 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கணும். யோசிப்பீங்களா? ஓகே, எல்லாம் பண்ணுவீங்க நம்பிக்கையோட இருக்கணும். பார்த்துக்கோங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சா சொல்லுங்க சோம்பேறி. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சா சோம்பேறி. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சா அறிவாளி. இன்னைக்கு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சா அவங்க தான் வெற்றியாளர். நீங்க வெற்றியாளராக இருக்கணும், எல்லாரும் சக்சஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் இந்த இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு வெற்றியாளர் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருந்தா நம்ம ஒரு வெற்றியாளரா இருப்போம் அப்படின்னு சொல்லி மேம் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த 8 நாட்கள், அடுத்து வரக்கூடிய 8 நாட்கள்ல இந்த மேம் சொன்ன நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்க முகாமிலேயே வந்து கத்துட்டு போகலாம். ஒரு சில விஷயங்கள் நம்மளும் ரெகுலரா வந்து நம்ம வீட்டில் எப்பயும் செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ அதனால நாம் எல்லாரும் வெற்றியாளராக மாறுவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் மேம்க்கு இந்த சமயத்தில். ஸோ அடுத்ததாக இந்த கோடை முகாமிற்கு வாழ்த்துரை வழங்குவதற்கு தேனி மாவட்டம் இளஞ்சிறார் நீதி குழுமத்தின் உறுப்பினர் திரு ராஜா அவர்களை அழைக்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் முன்னாள் குழுமியிருக்கும் என் குழந்தைகளுக்கும் மாலை வணக்கம். சகோதரி வந்து 12 பாயிண்ட் சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் முன்னேறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் தூங்காமல் கேட்டிருப்பீங்களா? கேட்டீங்களா? சரி, அதில் 2 எடுக்கிறேன். முயற்சியும் தன்னம்பிக்கையும். ஒருவனுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பு தன்னால் வரும்.
அந்த படிப்போட படிக்கட்டில் நீங்கள் ஏறி மேலே வாழ்க்கையில் உயரலாம். இதுதான் ஷார்ட்டான தீம். அதனால் நீங்கள் முயற்சி எடுக்கணும் வாழ்க்கையில், அதில் தன்னம்பிக்கையோடு எடுக்கணும். அப்போ செல்வமும் கல்வியும் உங்களை தேடி வரும் என்று கூறி இதன்படி நீங்கள் எதிர்கால வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். திரு ராஜா சார் அவர்களுக்கு நன்றி. குறிப்பாக சார் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னாலும் ரொம்ப நறுக்குன்னு ஒரு 2 விஷயத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. முயற்சி, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது ஒன்ஸ் நம்ம அதை புரிஞ்சு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றியாளராக மாறுவோம் அப்படிங்கிறது தான். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக இந்த கோடை முகாமிற்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் குழந்தைகள் நலக்குழுவின் உறுப்பினர் திருமிகு சாந்தி அவர்களை அழைக்கிறேன். அஞ்சலி
மேமும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்களை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா என்னன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அதற்கப்புறம் அடுத்தவங்களை வந்து நம்ம கேள்வி கேட்பதற்கு முன்னாடி இந்த கை இந்த விரல் இது யாரை பார்க்குது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா பகுப்பாய்வு செய்யணும். அது மாதிரி ஏன் 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 என்னை சுத்தி இவ்வளவு விஷயம் நடக்குது, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த கேள்விகள் வந்து நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேம் சொன்னதுல. ஸோ கண்டிப்பா இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதற்கான வகுப்புகளும் இருக்கு. நம்ம நிறைய இதை பத்தி அடுத்தடுத்து நம்மளுடைய முகாம்ல வந்து கண்டிப்பா பேசுவோம். வாழ்த்துறை வழங்கிய மேம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இந்த கோடை முகாமிற்கு தொடக்க விழாவிற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக ஐடியாஸ் மையத்தின் இல்ல தலைவர் முனைவர் ஜோசப் சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு 3 பேர் வாலண்டியர் வேணும். 4 கிலோமீட்டர் போறேன். ஒரு வாலண்டியர் இங்க ஒரு பையன் யார் வாலண்டியர் கூட போறேன். யாரு அடுத்து யார் யாரு இதுல வாய்ப்பு என்பதை நீங்களும் ஏற்படுத்திக் தேவையும் நாங்களும் உங்களுக்கு வாய்ப்பு அதுதான் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அதை நீங்களும் வரணும், நாங்களும் ஏற்படுத்திக் கொள்ளணும். அதனால நீ மையத்தில் நீ மையத்தில் இரண்டாவது உங்களுடைய பேர் என்ன? உடனிருத்தல் யார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அமைப்பை காத்தவர். அந்த பக்கம் உன்னுடைய பயன்படுத்த நீ இங்க அப்படிதான் பயன்படுத்தப்படுவது யாரை காட்டுறது? நீங்க தான் பயன்படுத்தக்கூடாது. சரியா இல்லையா? அவர் உங்க பக்கம் இருக்கிறார், நீங்க பயன்படுத்த வாய்ப்பு என்பது 2 பேரை சார்ந்தது. நீங்களும் வாய்ப்பை தேடணும், நாங்களும் வாய்ப்பை ஏற்படுத்தணும். புரிஞ்சுதா? அவர்கள் உடல் இருத்தல் எங்களை மாதிரி ஆட்கள் உங்களுடன் இருப்பது
இதை வச்சு ஒரு கதை சொல்லு. இந்த கதையை நீங்க பாருங்க. இந்த கதையை எப்படி போட்டு பார்ப்போம். இது வெறும் கதை அல்ல, ஒரு உண்மை நிகழ்ச்சி. இது உண்மை தான். 1996 இதே போல ஒரு நிறுவனத்தில் படிக்கிறேன். அப்பொழுது எங்கள் நிறுவனத்துல இந்த வயல்களில் வேலை செய்ய கிராமத்துல இருந்து ஒரு பெரியவர் வந்தார். கிராமத்துல எங்க வயல் எங்க வேலை நடக்குது, பொட்டுறது, புல்லுறது, இது செய்யறது. ஆனால் நான் வேலையை காலையில வேலை சாயந்தரத்துக்கு அதை போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளவு தூரம் அந்த வேலையை பொறுப்பா அவரால் நல்லா செய்வார். அந்த வேலை செய்ய பார்த்துட்டு எத்தனையோ ஆட்கள் ஏமாற்றுவாங்க. இவர் யாரையும் ஏமாற்றாம தன்னால பொறுப்பாக செய்கிறாரே, யாரும் பார்க்காம அவருக்கு பழகா கொஞ்ச நாளைக்கு சொன்னாரு, என் பையனை நான் கஷ்டப்பட்டு மதுரையில செகண்டரி ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டேன், கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்துட்டு சொன்னார். மதுரையில் பெரிய பள்ளிக்கூடம், நாங்கள் பெரிய பள்ளிக்கூடம் செங்கரி, அங்க நீ பார்த்துட்டு சலுகையா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அப்ப அந்த பையன் ஹாஸ்பிட்டல் போய் படிச்சுட்டு இருக்காரு. நான் என்ன செய்வேன், 2 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு ஃப்ரீ விடுவாங்க. அப்போ வர சொன்னேன், வந்து பார்த்து நம்ம எப்படி படிக்கிறேன், என்ன படிக்கிற, என்ன உனக்கு ஆசை அப்படின்னு கேட்டேன். 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், 1,500 உங்களுக்கு தெரியும், நான் நல்லா படிப்பேன், கிராமத்துல தான் பார்ப்பேன், முதல் முறையா டவுன்ல வந்து படிக்கிறேன், ஆனா எனக்கு கலெக்டர் ஆகுது ஆசை, ஐஏஎஸ் ஆகும் ஆசை அப்படின்னா நான் சிரிச்சுக்கிட்டே, முதல் கிளாஸ் பையன் ஆசைப்படுறது ஒரு தப்பு இல்லையே, நல்லதானே தம்பி, நீ நல்லா படி நல்ல வாசம் சொல்லி நல்லா படிப்பா தம்பி, நீ வரலாம் அப்படின்னு சொல்லுவேன். 9ஆம் கிளாஸ் முடிச்சார், 10ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சார். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது நல்ல மார்க், அதிகமான மார்க். சரி தம்பி, நீ நல்ல மார்க் எடுத்துக்க, இந்த அடுத்து என்ன செய்ய நினைக்கிறேன் அவன் அப்பவே ஃபாதர் இங்க பள்ளிக்கூடத்தை நல்லா சொல்லி தராங்க, ஆனா இதை விட ஓரில் உள்ள இன்னொரு நீங்கள் படிப்ப இன்னொரு பகுதியில் அந்த பள்ளிக்கூடத்துல நல்ல மோட்டிவேஷன் கோச்சிங் எல்லாம் கொடுக்குறாங்களா, இனி அங்க சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி தம்பி, அங்க நல்ல நிறைய இருந்தாலும் எங்கள் சபையினால கல்வி கொடுத்துருக்கேன். அவரை பார்த்துட்டு தப்பு, இந்த பையன் நல்லா மார்க் வாங்கிருக்கேன், அட்மிஷனா முடிஞ்சிருச்சு, நீங்க சொல்றீங்க நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 11 அங்கேயே எந்தெந்த வேலைகளை அங்க கொடுக்குறாங்களோ அந்த வேலைக்கு பொறுப்பா நல்ல ஒரு லீடர் அப்படிங்கிற பேரை எடுத்து மதிப்பு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. முடிச்சுட்டு கரெக்ட் எல்லாரும் காலேஜ் பண்ணிட்டு டாக்டர் கலெக்ட் ஆகுங்க. அப்ப அவனுக்கு ஆசை நான் டாக்டருக்கு போகலாம்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு அந்த பரீட்சையை எழுத ஆரம்பித்தார். முதல் பரீட்சை எழுதுனா மெடிக்கல் காலேஜ்ல டாக்டருக்கு படிப்பதில் அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்பதான் சீட் கிடைக்காது, கவர்மெண்ட் சீட்டு கிடைக்காது, உறுதியாகி போகுது. அப்ப அவங்களோட தங்கி இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா வர்றாங்க, அவங்க அப்பா அம்மா படிச்சவங்க இல்லை, கை நாட்டு தமிழர் ஏதோ ஒண்ணு கிடையாது. இன்னொரு வீட்டுல வாரத்தை போட்டு தங்கி இருக்காங்க. அவருக்கு வயசுப்பட்ட ஒரு தங்கச்சி, அவளுக்கு உறுதி இடம் இருக்காது. ஊருக்கு போன சொந்தக்கார வீட்டுல தங்க ஒரு பொண்ணு இல்லை. நான் தங்கி அவங்க அப்பா அம்மாவை அழுகிறாங்க. இவனை எப்படியாவது ஒரு டீச்சர் கேட்டு நாங்கெல்லாம் படிக்காதவங்க, இவன் ஒரு டீச்சரா இருந்தா கூட கையில் நான் சம்பாதிப்பேன், எங்களை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்ன பையன் அழுகிறான். எப்ப 12ஆம் அழுகிறான், நான் டீச்சர் எல்லாம் போக மாட்டேன், என் ஆமா வந்து கலெக்டர் ஆகுங்க, நான் எப்படியாவது டாக்டர் ஆகிட்டு கலெக்டர் ஆகுங்க அப்படின்னா. அப்ப நான் யோசிப்பேன், என்ன சொல்றேன் தெரியுமா, நீ போங்க, நான் அந்த பையனை வச்சு நான் பார்த்துக்கிறேன், என்ன கடவுள் ஆர்டர் கிட்ட வச்சிருந்தாலும் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அவன் என்கரேஜ் பண்ணி பக்கத்திலே வச்சிருக்கேன். அவனுக்கு லீவு கூட 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கும் போது போக இடம் இல்லை, வீடு கிடையாது. அப்ப நான் என்ன செய்வேன், இது மாதிரி நாங்களும் பல இடத்துல கேம்ப் நடத்துவோம். அந்த கேம்ப்ல போய் பிள்ளைகிட்ட போய் சொல்லி
படிப்புலாம் படிச்சுட்டு அப்புறம் 6 மாதம் பரீட்சைக்கான தேர்வு தயாரிக்கலாம் பண்ணி அடுத்த மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைச்சு 4 ஆண்டுகள் மெடிக்கல் காலேஜ் முடிச்சு டாக்டர் ஆகி முடிச்சுட்டு அடுத்து போக நிறைய செலவு. அவனாகவே சொந்தமாகவே நான் டாக்டர் ஆகிட்டேன், கேரளா ஒரு மெடிக்கல் ஆஸ்பத்திரியில சேர்ந்து அந்த டாக்டரை பணி செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. கையில காசு வந்து காசு வச்சு முடிவு வச்சிருக்கிறான். ஆனா ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு போன் எடுத்தேன், பாதிக்கு கையில காசு சம்பாதிச்சுட்டேன், கையில காசு இருக்கு, என்னால மேல படிக்க முடியும். அந்த முதல் கனவு இருக்கே கலெக்டர், அது என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நான் டெல்லியில் இருக்கேன். நீங்க என்ன, நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன், நானே டெல்லியில ஒரு ரூம் எடுத்து தங்கி படிச்சு வீட்டுக்கு கலெக்டராக அப்படின்னு அங்க வரேன். 2 ஆண்டுகள் அங்க கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறேன். படிச்சா பிரிலிமினரி பாஸ் பண்றா, மெயின்ஸ் பாஸ் பண்றா. ஆனா மெயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு 2 வருஷம் அவனாலே கண்டுபிடிச்சார், இந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கிறேன், இதை மாற்றம் சொல்லி 3ஆவது சப்ஜெக்டை மாற்றி சென்னையில் வந்து பயிற்சி மெயின்ஸ் பாஸ் பண்ணது மட்டும் இல்ல, அந்த சமயத்தில் அடுத்து இன்டர்வியூ போகணும். இன்டர்வியூ நடத்தும், பல பேர் சேர்ந்திருக்காங்க, இன்டர்வியூல சூஸ் பண்ணுவாங்க. அவனாவது அப்பொழுது இருந்த ஐஏஎஸ் அதிகாரி போய் எனக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்க, நான் இன்டர்வியூ போறேன்னு சொல்லி அவனாவே மோட்டிவேட் பண்ணி அவனாவே வாய்ப்பை ஏற்படுத்தி பயிற்சி எடுத்துக்கொண்டு அதையும் செய்தார். என்னைய பொறுத்தவரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணுவான்னா, ஒவ்வொரு நாளும் இரவு ஒரு மணி நேரம் அவனோட போன்ல இந்த கேள்வி வந்தா என்ன பதில் இருக்கிறது, இந்த கேள்வி கேட்டா என்ன பதில், இப்படி பல உலக விஷயங்கள் நான் நடந்தது இதெல்லாம் பேசி கடைசியில அவன் ஐஏஎஸ் அந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆக பெரிய மாற்றம். எனக்கு 2011ஆம் ஆண்டு எனக்கு 50 வயசு, அவன் ஐஏஎஸ் எல்லாத்தையும் கொண்டாட்டம். இன்று அவன் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். பல நிலங்களை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டிலே ஒரு தலைவர் அமைச்சர் பண்ணிக்கிறார், சிறப்பாக பண்ணிக்கிறார். அப்ப நான் ஒவ்வொரு ஆளும் அங்க போகும்போது அங்க போய் பார்த்துட்டேன், ரைட்யா நீ நல்லா வந்துட்ட, நான் அதாவது நீ கற்றுக்கொண்ட மதிப்பீடுகளை எப்படி பயன்படுத்துகிறாய் அப்படின்றத அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டேன். முதல் முறை போய் கேட்டேன், ராம்பூர் நாட்டில் ஒரு இடத்துல போய் தக்கலை அங்க போயிட்டு, சரி நீ என்ன செய்யற, எப்படி நீ கற்றுக்கொண்ட மதிப்பீடுகளை இப்ப வாழ்ந்து காட்டுகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஒரே ஒரு உதாரணம் சொன்னாங்க, இந்த நகராட்சியில் எனக்குரிய 60 என்ன சொல்றதுன்னா அருந்ததி, அதாவது தெருக்களை சுத்தம் பண்ணக்கூடியவர்கள், குப்பையை அடக்கூடியவர்கள், சாக்கடையை சுத்தம் பண்ணக்கூடியவர்கள் 60 பேர் இருக்காங்க. இவங்க யாரும் இருக்கிறதில்லை. நான் செய்தது இல்லை, அவங்க எல்லோருத்தையும் வர வைத்தேன். வர வச்சு என்னுடைய ஆபீஸ்ல சேர கொண்டு உட்கார வச்சேன். பார்த்த உடனே எல்லாம் அழுதுட்டாங்க. இப்படி எங்களை யாரும் நடந்தது கிடையாது, கூப்பிட்டது கிடையாது. முதல் முறையாக ஒரு அதிகாரி எங்களை மதித்து கூப்பிட்டு அலுவலகத்துக்கு வர சொல்லி சேர் போட்டு உட்கார வச்சு பார்க்கிறாரு. இதையே எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கீழே போட்டுட்டு, சரி உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, இன்னும் எங்களுக்கு 40 ரூபா 50 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு மேல கொடுத்ததில்ல. அப்ப இந்த 100 நாள் திட்டம் நடைபெற்று இருந்தது, அந்த திட்டத்துக்கு சம்பளம் வச்சு அந்த அதிகாரி கூப்பிட்டு, அடுத்த மாசத்துல இருந்து 150 ரூபா போடுறேன், இல்லைன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் இல்லை, அதோட போன 20 ரூபா ஒரே காலத்தில். இப்பொழுது அவன் அதையெல்லாம் தாண்டி அவனுடைய நண்பர்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி செய்து வல்லமை ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து மதுரையில் இருக்கக்கூடிய டாக்டர் மையத்தோடு சேர்ந்து சில அருமையான பணிகளை செய்து வருகிறார். பெரிய ஐஏஎஸ் ஆவது அவன் சொல்லிட்டார், ஐஏஎஸ் ஆவது நம்ம சமூகத்திற்கு 1-2 தான் ஆக முடியும், ஆனால் நிறைய பேரை போலீஸ் கான்ஸ்டபிளா மாற்ற முடியும், எஸ்ஐயா மாற்ற முடியும், 4ஆம் பணியாளர்களுக்கு நம்ம பயிற்சிக்க முடியும் சொல்லி இப்பொழுது சிறப்பான பயிற்சியை டாக்டர் இடத்தை பயன்படுத்தி எஸ்ஐ பயிற்சி எப்பப்ப கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தோம் எஸ்ஐ ஆகலாம். அப்ப போன ஆண்டு செய்தார். ஏறக்குறைய 180 இன்னொரு இடத்தில் சேர்ந்து நடந்த ஒரு 300 பேர் பயிற்சியில 172 பேர் முதல்ல செலக்ட் ஆகி 120 பேர் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் வரப்போகுது. அப்ப அவங்க நண்பர்களுக்குள்ள சேர்ந்து எந்த ஒரு பணி நம்முடைய சாதாரண மக்களுக்கு சென்றடைகிறோமோ அதை நாம் கொடுப்போம் சொல்லி போட்டு
ரகசியம். என்ன ரகசியம் என்பது அவனோடு உடனே இருக்கார் அப்படின்றார். வாய்ப்பு நாம் ஒரு சிலதை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவனும் தேட ஆரம்பித்தால் அவனும் வாய்ப்பு முன்னாடியே இருந்தார். பயன்படுத்திக் கொண்டது அவன் தான். சொல்லுங்க, அவன் பயன்படுத்தலைன்னா எல்லாமே அவன் பயன்படுத்திக் கொண்டான். வாய்ப்பை அவனும் தேடினான், நானும் ஏற்படுத்தி கொடுத்தேன். ஆனால் நான் முழுமையாக செய்தது உடனிருத்தல். 9ஆம் கிளாஸிலிருந்து இன்று வரும் உடனிருத்தல் என்பதுதான் எங்களுடைய பணி. எங்களுடைய பணி உங்களோடு உடனிருத்தல். ஆனால் முழுமை பெற வேண்டும் என்றால் வாய்ப்பை நீங்கள் தேட வேண்டும், நாங்கள் பெற்று தர வேண்டும். அதுதான் எங்கள் அனுமதி. உங்களுக்கும் சொந்தம், எங்களுக்கும் சொந்தம். ஆனால் முழுமையாக பயன்படுத்துவது உங்க கையில். இதுல ஏதோ ஒன்று சிக்கலானாலும் பெரிய மாற்றம் வராது. ஆக நான் சொல்வது, நாங்கள் உடன் இருக்க தயார். வாய்ப்பை நீங்கள் தேடுங்கள், நாங்களும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கு அடையாளம் தான் இந்த வாய்ப்பை தப்பை. ஆனால் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில். 3 பேர் அங்கே ரவுண்டா இருக்கு மட்டமா அது இந்த 3 வாய்ப்பு நீங்கள் தேடுவது, நாங்கள் ஏற்படுத்திக் கொடுப்பது, நாங்கள் உடனே இருப்பது, நீங்கள் பயன்படுத்துவது, இது 3 சேர்ந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நடைபெறும். அதை நோக்கி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று வேண்டியதை கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததா நம்மளுடைய கோடை முகாமில் தொடக்க விழாவிற்கு வாழ்த்துரை வழங்குவதற்கு வழக்கறிஞர் திரு பாலமுருகன் சார் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் உலகத்திலே மிக கஷ்டமா பார்க்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னு உட்கார்ந்து கேட்கிறேன். உலகத்தில் இருக்கிற பொறுப்பான வேலை எதுவுமே இல்லை. இன்னைக்கு வசமா சிந்திக்கிறீங்க, அது எனக்கு புரியும். அதனால நான் 1 நிமிஷத்துக்கு மேல பேச. ஆனா 1 நிமிஷம் நீங்க கவுண்டிங் எனக்கு தெரியும். 1 நிமிஷம் கவுண்டா விட்டுருவேன், இல்லாட்டி 1 மணி நேரம் பேசுவேன். 1 நிமிஷம் வேணுமா, 1 மணி நேரம் வேணுமா? அப்ப நீங்க கவனிப்பீங்களான்னு பாத்துருவோம். எல்லாம் ரெடியா ஒரு போட்டி கவனிப்பீங்களான்னு பாத்துருவோம். எல்லாம் ரெடியா? எல்லாம் உங்க வளர்ந்து ஆட்கள் உங்க குயிக்கா உங்க ஆட்கள் இருக்குதா? உங்க ஊர்ல இருக்கிற ஆட்கள் சரிப்பா பொறுப்பா நான் சொன்னதை கவனிக்கல. அப்ப நான் எவ்வளவு பேசுறேன்? சரி வேண்டாங்க, உங்களை கவனிக்க வச்சுட்டு நான் 1 மணி நேரம் பேசியிருந்தேன். யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க, சின்ன பாட்டு பண்ணிட்டு அப்படியே போவோம். யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. பாப்பா பேர் இல்லை இருப்பா. எந்த ஊரு? இது ரொம்ப பாட்டு ஒண்ணு இல்லை. நான் எப்படி குறைக்கும்? 3 எப்படி கேட்கும்? அதனால வச்சு சின்ன பாட்டு பாடுவோம். நீங்க என்ன கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னாக்க நான் 1 நிமிஷம் பேசி கொடுப்பேன். கிருபாவுக்கு தோட்டம் உண்டு சிவகாசியிலே, கிருபாவுக்கு தோட்டம் உண்டு சிவகாசியிலே, அங்கே சில நாய்கள் உண்டு. அங்கே பார்த்தா சொல்லணும், 2 தடவை சொல்லணும். 3 சொன்னா 2 தடவை ஞாபகம். நான் என்ன சவுண்ட்ல சொல்றோம் அதே மாதிரி சொல்லணும். புரியுதா? சொல்லலாம் திரும்ப பார்க்கலாமா? கிருபாவுக்கு தோட்டம் உண்டு சிவகாசியிலே, கிருபாவுக்கு இது ஒன்று கிருபாவுக்கு தோட்டம் உண்டு சிவகாசியிலே, கிருபாவுக்கு தோட்டம் உண்டு சிவகாசியிலே, அங்கே பார்த்தா அங்கே சில நாய்கள் உண்டு. அங்கே பார்த்தா நான் சொல்ற என்னை பார்த்தா எங்கும் பார்த்தா இதுதான் நான் சொல்றேன். அதே சொல்லிக்கணும். அப்பதான் கவனிப்பீங்க. வெரி குட். கிருபாவுக்கு தோட்டம் உண்டு சிவகாசியிலே,
கிருபானுக்கு தோட்டம் உண்டு சில காசியிலே, அங்கே சில கூடைகள் உண்டு, அங்கே பார்த்தா எங்கும் பார்த்தா கிருபானுக்கு தோட்டம் உண்டு சில காசியிலே, கிருபானுக்கு தோட்டம் உண்டு சில காசியிலே, அங்கே சில மாடுகள் உண்டு, அங்கே பார்த்தா இது வந்து ஏப்பலுக்கு இது வந்து கண்டுபிடிக்கலாம் இப்படிலாம் பேச வேண்டாம், எல்லாம் ஒரே தருமல்ல சொல்லணும். ரைட்டா இல்லாட்டி மாமா, ஓகேவா? ரைட், மாமாவா? சில கிருபானுக்கு தோட்டம் உண்டு சில காசியிலே, கிருபானுக்கு தோட்டம் உண்டு சில காசியிலே, அங்கே சில மாடுகள் உண்டு, அங்கே பார்த்தா காசி வந்து புரியலையா? கிருபானுக்கு தோட்டம் உண்டு சில காசியிலே, கிருபானுக்கு தோட்டம் உண்டு சில காசியிலே, அங்கே சில காடுகள் உண்டு, அங்கே பார்த்தா எங்கும் பார்த்தா கவனிக்க ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சேன். நான் கணக்கு வச்சுக்கிறது இப்ப 1-2 தான் கேட்க, அதுதான் சொல்லல, அது 3-4 நாள் தான் பிரச்சனை. அதை மட்டும் ரைட்டா என்ன அவசரப்படக்கூடாது. இப்ப நம்ம நண்பர்கள் வந்து அவசரப்பட்டாங்க, அவசரப்படக்கூடாது சொல்றாங்க அப்படின்னா பொறுமையா ஒரு விஷயத்தை கேட்கணும். அதாவது ஒரு பைத்தியக்கார ஆரம்பத்தில் இருந்துதான் அங்க வந்து 100 பேர் வந்து அங்க இருக்கலாம், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க 100 பேர் இருக்கலாம். திடீர்னு ஒரு 20 பேர் கூட்டலாம் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்றத இடம் இல்லை, சரியான அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு 5 டாக்டர் சொன்னா உட்காந்து பண்றவங்க கேள்வி கேட்போம். கேட்கிற கேள்வி யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்க நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. சரியா? கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொன்னா அவங்க அனுப்பிடலாம். என்னெல்லாம் பண்ணாலே காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்களா, வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா வர சொல்றாங்க. ஒருத்தர் வந்துட்டு கத்திரிக்காய் காசு என்ன பண்ணாங்க, என்ன சார் இதை போய் உருளைக்கிழங்கு இது தெரியாதா இருக்கு, இன்னும் சரியா இல்ல, இவரு நம்ம நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னாங்க. அடுத்த ஒருத்தர் வந்துருக்காரு, தக்காளியை காசு இது என்ன கேட்டிருக்காங்க. அவர் பாருங்க என்ன சார் சிவப்பு இது தெரியாதா ஆப்பிள் அப்படின்னா. அப்ப கலர் தெரியல, ஆனா அவருக்கு அந்த பழத்தோட சைஸ் தெரியல, இவனு நம்ம நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த ஒருத்தர் வந்து பச்சை மிளகாய் காசு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன சார் இது வெண்டைக்காய் சார், இது என்னப்பா நீ நமக்கு நாள் இருந்தாரா. அடுத்த ஒருத்தர் பச்சையா பாம்பு மாதிரி ஒரு நீளம் அவர் சாய்ந்துங்க சொல்றதோ மாற்றிடுவோம். கேட்கல கேள்வி சொன்னா வீட்டுக்கு எடுக்கணும்னாங்கல்ல. நீங்க தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள், உங்களை யாருடன் யாரும் ஒப்பிடவே கூடாது. எப்படி வந்து ஒரு ஆரஞ்சு ஆப்பிள வந்து ஒப்பிட முடியுமா? முடியே முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் உலகத்தில் தலை சிறந்த புத்திசாலிகள் தான் வந்து நான் நேரடியாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் யார் வந்து கத்துக்க முடியும், உங்ககிட்ட இருந்து கத்துக்க முடியும். சொல்லு கத்துக்க அதான் வந்து வருதா நான் சொல்லி போறேன், புரியுதுப்பா புரியுது. சரியா? அப்ப மிக சிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து புத்திசாலிகள், யாரும் யாரோட ஒப்பிட வேண்டாம். நீங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நான் வந்து நிறைய பார்த்தேன், எனக்கு இந்த பயமா இருந்தது. மைக்கு முத கொடுத்துறப்ப உள்ளது எப்போ கடிக்க வந்துச்சு, சட்டுன்னு தள்ளி போயிட்டு அந்த பயம் எனக்கு இருந்தது. ஆனா ஏதாவது நம்ம அரசியல் இதற்காகவே நான் வருவேன். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மைக்கை பிடிச்சி பேசுறத பாருங்க. நீங்க வேற எதையும் கத்துக்கிட்டீங்கன்னா பேசுறதா கவனம் இல்லை. ஒவ்வொருவரும் மைக்கை பிடிச்சு பேசணும் அப்படிங்கிறது வந்து கேட்க உங்களால முடியும், மட்டும்தான் உங்களால் கண்டிப்பா முடியும்.
நிறைய ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களை யாரும் ஒப்பீடு செய்யாதீர்கள், யாரையும் போட்டியாக பார்க்காதீர்கள். உங்களுக்கு இவர் போட்டியாக முடியாது, நான் உங்களுக்கு போட்டியாக, நீங்க எனக்கு போட்டியாக முடியாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறீர்கள். இந்த 7 நாள் உங்களுக்கு வாழ்க்கையில மிக சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையட்டும். மகிழ்ச்சியாக இருங்க. உணவு எதுவும் அந்த மாற்றங்கள் தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 7வது நாள் முடிச்சு போறப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, அடுத்து எப்ப கேப் ஒப்பீங்க அப்படின்னு மகிழ்வோட நீங்க செல்லணும்னு வாழ்த்து கிடைக்கிறீங்க. நன்றி, வணக்கம். ஹாய், ரொம்ப சூப்பரா நம்ம கவனம் வந்து சிதறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நம்மளை வந்து உற்சாகப்படுத்திய வழக்கறிஞர் பாலமுருகன் சார் அவர்களுக்கு வந்து இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா நம்மளுடைய தொடக்க விழாவிற்கு வாழ்த்துரை வழங்குவதற்கு RTU அமைப்பின் இயக்குனர் அருட்பணி பால்சாமி ஃபாதர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களை மீண்டும் இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இது 3வது வருஷம். எத்தனை பேர் ஏற்கனவே வந்தவங்க கைது பார்ப்போம். ஏற்கனவே இங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த 2 போட்டோ இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது யாரு? அன்னை தெரசா. இந்த பக்கம் ஒரு போட்டோ இருக்காது யாரு? வெரி குட். இந்த தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, குழந்தைகளுடைய இந்த குழந்தை பருவம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியானதாக பாதுகாப்பானதாக இருக்கும். அப்பதான் அந்த வாழ்க்கை முழுவதும் அது ஒளிர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்க நடுவில் உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, அப்படியே சுத்தி பாருங்களேன். உங்க முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் பாருங்களேன். அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாருன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆளுமைகள் அமர்ந்து இருக்கிறார்கள். அதுங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு அரண் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. எதுக்குன்னா உங்க மேல அவ்வளவு தூரம் ஒரு பத்தார்வம் உள்ளவர்கள், உங்க மீது ஒரு பேரார்வம் உள்ளவர்கள். அப்ப அவங்க என்ன பார்க்கும்போது உங்களுக்கு நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான உணர்வு உங்களுக்குள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த பாதுகாப்பான உணர்வை கொடுப்பதுதான் இந்த நிகழ்வு. ஆகவே இந்த ஒரு வார இந்த பாசறையானது உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்களை கொடுக்கட்டும். இந்த அனுபவங்கள் நல்ல நினைவுகளாக மாறட்டும். அந்த நினைவுகள் அனைத்தும் மிக சிறப்பானதாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருக்கட்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. ஃபாதர் அவர்களுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து நம்ம எல்லாருமே சொல்லணும். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த சம்மர் கேம்ப் எங்கே நடத்தணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது குழந்தைகளுக்கு ஹாய் ஹாய் குழந்தைகளுக்கு எந்த இடம் வந்து நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், குழந்தைங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு யோசிச்சது வந்து RTU தான். அப்போ இருந்து 2024 இப்போ வரைக்குமே கேம்ப் எங்கே அப்படின்னு பேசும்போது எந்த விதமான மாற்று கருத்துமே எங்கள் டீமில் வராது. வேற எங்கே, நம்ம RTU தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த வருடத்திற்கான திட்டமிடலும் வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்மள்கிட்ட வந்து இருந்தது. உங்களுக்கும் இந்த கேம்ப் வந்து ஃபாதர் சொன்ன மாதிரி பல நினைவுகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த தருணத்தில் நம்மளும் சொல்லிப்போம். வாழ்த்துரை வழங்கிய ஃபாதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இந்த தொடக்க விழாவிற்கு தலைமை உரை ஆற்றுவதற்காக வருகை தந்துள்ள தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் முனைவர் ஃபாதர் காஷ்மீர்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். குறிப்பா ஃபாதர் பத்தி நான் சொல்லணும்னா, ஃபாதரோட செயல்பாடுகள் எல்லாமே குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம், குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கலாம், என்ன வாய்ப்புகள் எல்லாம்
நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சு ஃபாதர் வந்து அவங்க வந்து சேலம்ல வந்து ஒரு டான் பாஸ்கோ அன்பு இல்லம் அப்படின்னு சொல்லி வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஹாய் ஹாய், நம்ம பேசுறதுல நம்ம அடுத்து பேசலாம், ஓகேவா? கவனம் யார் மேல இருக்கணும்? ஆமா, கண்டிப்பா பேசுறவங்க மேல கவனம் இருக்கணும், சரியா? ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்காக, குழந்தைங்களுக்காக பல விஷயங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்ப ஃபாதர் பேச போற ஃபாதர் வந்து நம்ம உங்களை மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பல செயல்பாடுகளை சேலம்ல ஒரு அன்பு இல்லம் அப்படிங்கிற இல்லத்துல, டான் பாஸ்கோ அன்பு இல்லம்ல பல செயல்பாடுகளை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம், புது புது விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கும் கொண்டு போகணும்னு சொல்லி பல செயல்பாடுகளை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்துல ஃபாதர் அவர்கள் வந்து நம்மளுடைய முகாம்ல வந்து பேச நம்ம அழைக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக முனைவர் கஸ்மின் ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹாய் ஹாய், நீங்க எல்லாரும் உங்க கண்ணு என்னதான் பார்க்கணும், எங்க பார்க்கணும்? சரி, முதல்ல இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த யார் உங்க ஆலோசனை தெரியுமா? 3 அறக்கட்டளை. ஒன்று ஐடியாஸ், கம்பெனிகள் ஐடியாஸ் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் மனோன்மணியம் அறக்கட்டளை, இருக்கிறாங்க. அப்புறம் வந்து எங்க ஆர்டிஎஸ், அவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பு பிளாக் எல்லாமே குடும்பமா இருக்குல்ல, இது உண்மையா பார்க்கணும், குடும்பமா சரியா? இப்போ என்ன அவசியம், என்ன தேவை? மழை என்ன பண்ணலையா? எல்லா மனசுலையும் மழை மேலே என்ன இருக்கா? ஓகே, ஆத்தான் அதிகம். ஓகே, கையெல்லாம் உண்மை. ஓகே, இப்போ ரெயின் கிளாஸ். ஓகே, ஒரு கரையில் தட்டணும். 1 2 3 4 3 2 1 2 3 4 இதெல்லாம் இந்த நிகழ்வை ஏற்படுத்திய எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துள்ளோம். அடுத்து உங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு என்ன இருக்குன்னா, போன் நம்பர் 10 குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்ன, அதுக்காக நிறைய இருக்கிறாங்க. அது சார்பாக குழந்தைகள் நல்ல குழுவில் வந்திருக்கிறாங்க, சிலர் நீதி குழுவில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஜோரம் கைதட்டி அவரை வாழ்த்து நினைப்போம். சரி, அது மட்டும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி இது மாதிரி சுற்றியும் பார்த்துட்டாங்க. எல்லாருமே உங்களுக்கு ஒரு அறமா பாதுகாப்பாக இருப்பாங்க. நான் இது மாதிரி கேம்ப் நிறைய நடத்திருக்கேன். அதனால உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை மாதிரி நானும் சிவகங்கை மாவட்டம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பயன்படுத்துறீங்க. நானும் இந்த நேரத்தில் உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. சரியா? தனிமணி நம்ம பேசும்பொழுது நான் பேசுவேன். 5 நிமிஷமா 10 நிமிஷம் அவ்வளோ தெரியாது. கம்மி என்னை பார்த்தே இருக்கு. சரியா? இதெல்லாம் கண்ணு எடுத்துருவோம். ஓகே, 5 நிமிஷமும் சொல்லுவான்
விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம ஆளாக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரத்தத்துல நம்ம வந்துடும். எல்லாம் வந்துட்டோம்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடையாது. இங்க 8 மாவட்டத்துல மட்டும்தான் இருக்காங்களா? இல்லையே, எத்தனை ஆயிரத்துக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னா இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு உடல் ஆரம்பிச்சாங்க பயன்படுத்தி இந்த கேம்ப் முடிஞ்ச பிறகு இதை முழுசா அருமையா பயன்படுத்தி ஒரு சின்ன நாட்டுல சிங்கம் இருக்குங்களா, சிங்கம் எல்லாரும் சிங்கம் எவ்வளவு அதான். ஆனா யானை சிங்கம் பயன்படுத்தும், சிங்கத்தை பார்த்து யானை பயன்படுத்தும். ஏன் நான் தான் உனக்கு சாப்பிடுறேன், நான் தான் உனக்கு சாப்பிடுறேன். ஆனா யாரும் யாரும் பயன்படுத்துவார்? மனநிலை மனசு மனசு என்ன நினைக்கிறோ அதான் நடக்கும். என்னமே வாழ்க்கை. நம்ம பயந்து போய் மூலையில் ஒரு கிராமம் தான் அவங்க விவசாயி வீட்டில் செய்யற எல்லாம் முடியாது, அப்பா கோயில செய்யறாங்க, அம்மா கோயில செய்யறாங்க, முடியாது முடியாதுதான், ஒன்றும் சாதிக்க முடியாது. இங்க இருக்கிறது யாரும் அப்டேட் ஆக முடியாதா? இங்க இருக்க டாக்டர் பாலாமன்னா அப்டேட் ஆக முடியுமா? இங்க இருக்கிறது தான் ஆக முடியுமா? நீங்க ஆகக்கூடாதா? ஆக முடியுமா முடியாது? சத்தமா முடியும். வெரி குட். அதனால எல்லாரும் முடியும். இன்னொரு உண்மையான ஒரு வயசுல கோழி அட்டாக் கோழி ஊசி போறாங்கல்ல, ஊசி போறாங்க, கோழி அட்டாக் என்ன ஆகும்? கால் ஒரு வயசு ஒரு பெண் குழந்தை கோழி அட்டாக் வருது. அப்ப என்ன பண்ணுவாங்க? குழந்தை கோழி அட்டாக் வந்துட்டு என்ன செய்யலாம்? ஊசியை போட்டு மருந்தை போட்டு அது ஊனமுற்று கொண்டையாச்சு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை என்ன இருக்கு அதை வாங்கி கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பெண்மணி பெற்றோர்கள் தாய் தந்தை அதை வளர்த்து 428 அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னா இன்னும் உயிரோடு இருக்காங்க. மாலதி கிருஷ்ணமூர்த்தி பெங்களூர் இருக்கிறாங்க. அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. அது மாதிரி என்னால முடியாது ஏதாவது முறையில் கிடக்கிறத விட என்னால முடியும், சாதிக்க முடியும், எனக்கு ஒரு அர்த்தம் உண்டு, நானும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என்ன சார்ந்திருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும், இந்த எண்ணத்தை நம்ம வாழ கற்றுக்கணும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே 4 உரிமை எல்லாருக்கும் இருக்க குழந்தை எல்லாரும் பாபா 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 எல்லாருக்கும் வாழ்வது உரிமை இருக்கா இல்லையா? சும்மா இங்கிருந்து குழந்தை மாதிரி உப்பு இல்லை, சந்தோஷமா வாழ்வது உரிமை இருக்கா இல்லையா? வளர்ச்சிக்கு உரிமை பாபா சந்தோஷமா இருக்குமா? பாப்பா அப்படியே இருக்கா? வளர்றதுக்கு உரிமை. எல்லாரும் வளர்க்கணும், எல்லாருக்கும் சம்பவம் கிடைக்கணும், எல்லாம் சத்தான உணவு கிடைக்கும், அது முக்கியம். அடுத்து பாப்பா பங்கேற்புரிமை. நான் ஏழை, யாரும் இல்லை, அப்பா இல்லை, அப்பா கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணா அப்படின்னு பண்ணணுமா? சொல்ல விடக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு வாய்ப்பு இல்லாமல் சந்தர்ப்பம் இல்லாமல் நம்ம வாழ்வதற்கு உரிமை, வளர்ச்சிக்கு உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பு உரிமை நம்ம மனசுல விதைச்சு வச்சுக்கணும். நான் வாழ்ந்து காட்டுவேன், சாதிச்சு காட்டுவேன். அது
எல்லாம் ஓடி இங்க ஒரு ஆறு பேர் ஆறு ஓரம் அது மட்டும் என்ன பண்ணுது ராத்திரி தண்ணி எடுத்து போட்டு ஒரு டிராப் எடுத்து போயிட்டு அங்க போய் போடுது. அந்த சின்ன குருவி சின்ன அளவு சின்ன வாய்தான் அதாவது தண்ணி எடுத்து போட்டு அதை முடியுமா முடியுமா முடியாது முடியாது சட்டன முடியாது. அந்த இடத்துல யானை கேள்வி பண்ணுது நீ என்ன தூண்டுற நீ போய் எடுத்து போட்டு ஆக முடியுமா அடுத்து அந்த ஒன்றா செய்யும் அது பெருசு அது பெருசு அது நீங்க ஒன்றா செய்ய முடியுமா எல்லாரும் கைப்படலாம். ஆனா அந்த சின்ன சின்ன குருவி ஒவ்வொரு சொப்பை எடுத்து போயிட்டு என்ன வந்து காட்டில் கொட்டே வருது அப்ப சொல்லுது என்னால இந்த காட்டுத்தீய எனக்கு தெரியும் இருந்தாலும் இத்தனை வருஷம் என்னை காப்பாற்ற வச்சிருந்த நாடு அதுக்கு நான் நம்பிக்கை பண்ணிருக்கிறேன். அதனால என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டே இருக்கேன் என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டே சொல்லி புரியுற மாதிரி மேக்ஸிமம் ரெடி எல்லாமே படிக்கிறோம் படிச்சு பெரியார போகிறோம் போகும்போது நான் மட்டும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னை நாடு நல்லா இருக்கணும் என்னை சார்ந்த மக்கள் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தில் வாழணும். இந்த கேம்ப் முழுவதும் நல்ல மனிதர்களை உருவாக்குறது புத்தகமே கிடையாது. நோ சயின்ஸ் நோ மேக்ஸ் நோ ஹிஸ்டரி நோ சோசியல் சயின்ஸ் எல்லாம் வாழ்க்கை பாடம். வாழ்வாதாரத்துக்கான வேற வாழ்க்கை பாடம். வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு கற்றுக்கணும். அதுக்காக அந்த கேம்ப் ஏற்பாடு செய்ய அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கேம்ப் முழுவதும் சிறப்பு அமைவதற்கு என்னுடைய அனைவருடைய வாழ்த்துக்களும். உங்களுடைய சிரிப்பு உங்களுடைய பார்க்கலாம் எங்களுடைய மகிழ்ச்சி எல்லாருடைய சார்பாகவும் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது. நாம் எல்லாரும் வந்து சாதிக்க பிறந்தவங்க. அது போக நமக்கான உரிமைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபாதர் வந்து வலியுறுத்தி அவங்களுடைய தலைமை உரையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. தலைமை உரை வழங்கிய ஃபாதர் காஷ்மீர் ராஜ் ஃபாதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஒரு டீமை வந்து நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். குறிப்பாக வந்து நீண்ட தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் மலைப்பகுதியிலிருந்து. குறிப்பாக வந்து 2015 நடந்த ஒரு சம்பவம். ஆந்திராவில் வந்துட்டு செம்மரை வெட்ட போனாங்க சொல்லி 20 தமிழர்களை அங்கே உள்ள வனத்துறையினர் வந்து சுட்டு கொண்டாங்க. அந்த சித்திரவதை குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரையும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக நான் வரவேற்கிறேன். அந்த குழந்தைகளை ஒருங்கிணைத்து கடந்த 3 ஆண்டுகளாக அந்த குழந்தைகளோட சம்மர் கேம்ப் முழுவதும் நம்மளோட பயணம் செய்யக்கூடிய குழந்தை உரிமை செயல்பாட்டாளர் திரு ராமு அண்ணா அவர்களையும் அனைவரின் சார்பாக நான் வரவேற்கிறேன். ராமு அண்ணாக்கு ஒரு பெரிய ஃபேனே இருக்கு. சித்தப்பான்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பசங்க எல்லாரும். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்வோட இறுதி தருணத்தில் இருக்கிறோம். ஸோ இறுதியாக இந்த கோடைகால முகாமின் தொடக்க விழாவிற்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக மக்கள் கண்காணிப்பகத்தோட நிர்வாக இயக்குனர் வழக்கறிஞர் ஹென்றி திபேன் அவர்களை அழைக்கிறேன். நண்பர்களே, 3 விஷயம் தான் பேச போகிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஃபாதர்லேருந்து இந்த கடைசியில் இருக்க அம்மா வரைக்கும் இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் அரசாங்கத்தில் குழந்தைகளுக்காக பணி செய்யக்கூடிய வெவ்வேறு மட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அவங்களுடைய பணியே யாருக்காக? தொடர்ந்து பேசணும். யாருக்காக? குழந்தைகளுக்காக. கடைசியாக பேசின டாக்டர் காஷ்மீர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க மாநில ரீதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஆணையத்தில் உறுப்பினராக இருக்காங்க. அவங்க வேலையே குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.
இந்த மாநிலத்தில் குழந்தைகளே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கவனம் செலுத்தக்கூடியவர். தம்பி டேய் அவனை மட்டும் டேங்க வா, இந்த வெள்ளை சட்டைங்க வா, நீ என்ன சேர்ந்தவன், நீ என்கிட்டே வா. நீ இல்லைம்மா, இந்த பின்னாடி இருக்கான் ஒரு பெருசு இருக்கான் பாரு, அவனை அங்கே வர சொல்லு, என்கிட்ட வர சொல்லு. நீ வா நீ என்கிட்ட வா. நீ முதல்ல இவர்கிட்ட தப்பிச்ச, என்கிட்ட தப்பிக்க முடியாது. இங்கே வா, என் பக்கத்தில் வா, இங்கே வா. டே அப்பா, நானும் உன்ன மாதிரி தான்டா என்ன, வா இங்கே. என்ன இப்படி தலை குடிஞ்சு வர, வா இப்படி பக்கத்தில் நெல், எல்லாம் கை தட்டுக்குப்பா உனக்கு. அவ்வளோதான், வா நீ நின்றுக்கோ. அப்படி பின் குடிக்கிற எந்த ஊர்? திருநெல்வேலியா? அது என்ன திருநெல்வேலிக்காரன் இப்படி அவருக்கு தலை குடிஞ்சு வருவான்? சரி, இவங்க எல்லாம் குழந்தைகளுக்காக வேலை செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, குழந்தைகளுடைய நலனுக்காக. குழந்தைகள் சிரமப்படும்போது அந்த குழந்தைகள், பாதிக்கப்பட்ட குழந்தைகள், வெவ்வேறு குழந்தைகள் இருக்காங்களா, அவங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள். அவங்க எல்லாம் இன்னைக்கு மாநில ரீதியாக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து, தேனி மாவட்டத்திலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் நம்ம இப்போ நன்றி சொல்ல விரும்புகிறோம். அவங்க தொடர்ந்து செய்கின்ற அந்த பணி, தொடர்ந்து குழந்தைகளை மையமாக வைத்து அவர்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் பக்கபலமாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். நீங்கள் எல்லாம் இங்கே வர்றதுக்கு 3 நிறுவனங்கள் பொறுப்புன்னு சொன்னாங்க. நான் அந்த நிறுவனங்களுக்குள்ளார நான் போக விரும்பல இந்த நேரத்தில். ஆனால் அதை தாண்டி நூற்றுக்கணக்கான நபர்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நிதி உதவி கொடுத்து நம்ம குழந்தைங்க இந்த 7 நாள் நல்ல அருமையாக கொண்டாடணும்னு சொல்லி உதவி செஞ்சுருக்காங்க. உங்கள் கையில் எல்லாம் சில பேர் போடல, எல்லாம் என்ன போட்டிருக்கீங்க? பொதுவாக எல்லாரும் டிஷர்ட் போட்டிருக்கீங்க. 1-2 பேருக்கு ஒருவேளை வந்து சேராமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி கொடுத்த சைஸ் பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? உனக்கு சைஸ் பத்தலையாம்மா? கரெக்டாக தான் இருந்தது, போட பிடிக்கல. சரி பரவாயில்ல, கவலைப்படாத. இந்த மாதிரி உதவி செஞ்ச பல பேர் இருக்காங்க, பல பேர். அவங்களுக்கு எல்லாருக்கும் விரும்புகிறது என்னன்னா, இந்த 7 நாட்கள் நீங்கள் நல்ல சாப்பிடணும், நல்ல விளையாடணும். போகும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மனசில் இருக்கணும். என்னன்னா, இவர் சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு கனவு இருக்கணும். கடைசி நாள் ஒரு ஆள் வரப்போறார், 2 பேர் வரப்போறாங்க. அதில் ஒருவர் வந்து நீதிபதி வரப்போறார். அவர் நான் போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது கேட்டார், கடைசி நாள் நான் வந்து அவங்களுடைய கனவு என்னன்னு கேட்க போறேன்னு சொன்னார். அவருக்கு உங்கள் கனவை நீங்கள் சொல்லுவீங்களா? என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்ற ஒரு கனவு கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்கணும். இறுதி நாள், எல்லாரும் அந்த இறுதி நாளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த 7வது நாள் என்னைக்கு வருதோ அன்றைக்கு கண்டிப்பாக, உன் பேர் என்ன? சந்தோஷ் வந்து அவரும் சொல்லுவார், எனக்கு சந்தோஷ்ன்ற பேர் ரொம்ப பிடிக்கும்டா. சந்தோஷ் வந்து கடைசி நாள் கண்டிப்பாக அவருடைய திருநெல்வேலி கனவு என்னன்னு சொல்லிடுவார், கண்டிப்பாக சொல்லிடுவார். அவன் என்ன மாதிரி தான், நானும் அவனை தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதனால தான் அவனை கூப்பிட்டு என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். 3வது, ஒரே ஒரு 3வது விஷயம், அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். யாரெல்லாம் நமக்கு வந்து உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். இந்த 7 நாட்களில் முழுமையாக கவனம் செலுத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 3 மணி நேரம் 4 மணி நேரம், நீங்களா எத்தனை மணி நேரமாக ட்ராவல் பண்ணீங்க? திருவண்ணாமலை காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? அம்மா நீ ஒன்று தான் கேட்குறேன், நீ பாட்டுக்கு இப்படி தலை குடிஞ்சிட்டு இருந்தேன்னா. ராமு நீ சொல்லாத ராமு, அவங்க சொல்லிட்டோம். எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணீங்க? அந்த சிவப்பு செட் நீ சொல்லுமா, எத்தனை மணி நேரம் வந்தீங்க பயணத்தில்? எத்தனை மணிக்கு? என்ன மணி? காலையில் 7 மணியிலிருந்து இங்கே வந்து சேர்ற வரைக்கும் பயணத்தில் இருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆனால் நாளையிலிருந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். ரைட்டா? உத்தரவாதம் கொடுப்பீங்களா? நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். இந்த 7 நாளும் நல்ல பயனுள்ள நாட்களாக வேற யாருக்கும். ஆமாம், உட்காந்து நல்லதான், கரெக்டாக தான் உட்காந்துருக்கான். இப்படி தான் எல்லாரும் வந்து உட்கார போகிறீங்க. இப்போ எல்லாரும் கடைசி நாள் இப்படி தான் வந்து உட்கார போகிறீங்க. புரியுதா? ஃபோட்டோ எடுத்துருங்கப்பா, சீக்கிரம் ஃபோட்டோ எடுக்கணுமா? எடுங்க. அந்த பசங்களுக்கு பொறாம பாருங்க.
நம்மளுக்கு இந்த மவுசு கிடைக்கலையடா, அவனுக்கு கிடைச்சிருச்சடா, சந்தோஷுக்கு கிடைச்சிருச்சா, எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. சரி, கடைசியாக ஒரே ஒரு விஷயம். இந்த 7 நாட்கள் முடிச்சிட்டியா? நான் பேசலாமா? இந்த 7 நாட்களுக்காக ஜனவரி மாதத்திலிருந்து கடந்த 5 மாதங்களாக உங்களுக்கு தயாரிப்பு பணிகள் செஞ்சுருக்காங்க. இது சும்மா 1 நாள் 2 நாள் சமாச்சாரம் இல்லை. ஃபாதர் இடத்த கொடுத்துட்டார். இந்த இடத்த நீங்கள் உறுதியாக எப்போ நாள் பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் இதுக்கு தயாரிப்பு எத்தனை மாதம்? டீச்சர் நீங்கள் சொல்லுங்கள். உட்காருங்க. ஜனவரி மாதத்திலிருந்து இதுக்கு தயாரிப்பு வேலைகள் போயிட்டு இருந்தது. இந்த தயாரிப்பு வேலைகள் எல்லாத்துலேயும் பங்கேற்பு செய்து இந்த கேம்பில் முதல் முறையாக அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் எல்லா அமைப்புகள் சார்பாகவும், இங்கே இருக்கக்கூடிய மனோன்மணியன் ட்ரஸ்ட் சார்பாக, ஐடியா சார்பாக, ஆர்டியூ சார்பாக, எங்கள் சார்பாக அகரம் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதான் முதல் முறை வரீங்க. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். பிரபா எங்கே இருக்க? தங்கேஸ்வாமா, இவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேம்புக்கு வந்தாங்கன்னு கேளுங்க. 24 வருஷத்துக்கு முன்னாடி கேம்புக்கு வந்தவங்க இவங்களாம். 24 வருஷத்துக்கு முன்னாடி. 24 வருஷத்துக்கு அப்புறம் எந்த கேம்பில் அவங்க பயன்பட்டார்களோ அதே மாதிரி மற்றவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற காரணத்துக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய 2 தம்பிங்க 24 வருஷம் இருந்துக்கிட்டு அவங்களும் முழுமையான நேரம் குழந்தைகளுக்காக உதவி செய்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆகவே இந்த 7 நாட்கள் 4 மாதம் தயார் தேங்க்ஸ்மா அகரம் ஃபவுண்டேஷன் தேங்க்ஸ். இந்த 7 நாட்கள் நல்ல சிரிச்சுக்கிட்டு தயவு செய்து புது நண்பர்களை உருவாக்கி கொண்டு, திருநெல்வேலியில் இருக்கவன் நீ திருநெல்வேலிக்காரனோடய பார்க்கக்கூடாது. ஒன்று யாரோட பார்க்கணும்? புது நண்பர்கள். புது மாவட்டத்தில் பையன் பேச ஆரம்பிச்சிட்டான். இங்கே உட்காந்தவனே பேச ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருக்க வரைக்கும் பேச வரும்போது இங்கே உட்காந்தவனே பேச ஆரம்பிச்சிட்டான். புது நண்பர்களுடன் கடைசி நாள் பிரிஞ்சு போவதற்கு கஷ்டப்படுகின்ற ஒரு நிலை உருவாக வேண்டும். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபாதர் நம்ம ஆர்டியூ டைரக்டர் அவர்களுக்கு, பால்சாமி அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் மறுபடியும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில குழந்தைகள் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய டாக்டர் காஷ்மீர் அவர்களுக்கு தயவு செய்து உங்கள் ஆணையத்தில் இது போன்ற விடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் ஆணையத்தின் மூலமாக இது போன்ற பல அமைப்புகள் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பல அமைப்புகளை ஒருங்கிணைத்து இது போன்ற குழந்தைகள் எதனால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் உருவாக்கக்கூடிய பணியில் அரசு உதவி கொடுக்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் என் சார்பாக உங்கள் மூலம் உங்களுடைய ஆணையத்தினுடைய தலைவி அவர்களுக்கு அந்த செய்தியை தயவு செய்து கொண்டு போங்கள் என்று கெஞ்சி கேட்டு, இது நல்ல முகாமாக இருக்கணும். இதே போல் பல முகாம்கள் விடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, கஷ்டமான சூழலில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய முகாம்களை அரசு உதவியுடன் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அகரம் ஃபவுண்டேஷன் அது போன்ற முகாமிலும் உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள் என்று உத்தரவாதமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அவையில் அமர்ந்திருக்கும் எதிர்கால சாதனையாளர்களுக்கும் மற்றும் சாதிக்கும் வழியை காட்டித்தரும் இந்நாள் வழிகாட்டி அவர்களுக்கும் இந்த அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறி இந்த நன்றி உரையை துவங்குகிறேன். குழந்தைகளுக்கான சிறப்பு கோடைகால முகாம் சங்கமம் 2026 நிகழ்ச்சியில் வரவேற்பு உரை வாசித்த தோழமை அமைப்பின் இணை இயக்குனர் திரு எஸ் பிரபாகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நோக்க உரை வாசித்த கல்வொட்டர் சமூக வளர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தலைமை உரை வாசித்த தமிழ்நாடு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் முனைவர் எம் காஷ்மீர் ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்ம வாழ்த்துறை நிகழ்ச்சியில் நிறைய தகவல்களை உங்களிடம் கொண்டு சேர்த்த நபர்களுக்கு நன்றி உரையானதை தொடர்கிறோம். மேலாளர் நீதிபதி மற்றும் தேனி மாவட்ட குழந்தை நலக்குழு மாவட்ட தலைவர் முனைவர்
ஏ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை குழந்தைகள் சார்பாகவும் மற்ற உறுப்பினர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இளஞ்சிறார் நீதி குழுமம் உறுப்பினர் திருமிகு கே கலைவாணி அவர்களுக்கு நன்றியை நாம் மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு உறுப்பினர் திருமிகு வி சாந்தி அவர்களுக்கும் நன்றியை நாம் தெரிவித்துக்கிறோம். அடுத்தபடியாக ரீச்சிங் த அன்ரீச்சடு அமைப்பின் இயக்குனர் அருட்பணி பால்சாமி OFM அவர்களுக்கு நன்றியை நம்ம மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக தேனி மாவட்ட இளஞ்சிறார் நீதிக்குழு உறுப்பினர் திரு ராஜா அவர்களுக்கும் நன்றி நம்ம மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக SJ இல்லத்தலைவர் ஐடியாஸ் அமைப்பின் சேர்ந்த முனைவர் ஜோசப் சேவியர் அவர்களுக்கும் நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வழக்கறிஞர் பாலமுருகனுக்கும் நன்றியை நம்ம மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியும் இந்த கோடைக்கால முகாமிற்கு உறுதுணையாகவும் அவர்களோட நேரங்களையும் உழைப்புகளையும் கொடுத்து இங்கே பங்கு பெற்றிருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கும் மேலும் மற்ற உறுப்பினர் அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி இந்த குழு சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்ம மக்கள் கண்காணிப்பு அமைப்பின் இயக்குனர் திரு ஹென்ரிலிவன் சார் அவர்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றி இந்த அமைப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெற்றுகிறோம். நன்றி. ஹலோ ஹலோ, இது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல, முடிக்கிறதுக்கு தான் ஹலோ பாய். சரியா? ரைட். தேங்க்யூ பண்ணலாமா? ரெடியா? ரெடி